மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 நடக்கப் போகின்ற சனி பெயர்ச்சியானது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது? குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சனி பெயர்ச்சியால் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருக்க போகின்றது? சனி பகவான் ஆட்டி படைக்கப் போகின்றாரா அல்லது அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றாரா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழிலெல்லாம் எப்படி அமையும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா, மிக மிக முக்கியமாக பண வரத்து எப்படி இருக்கும், கடன்கள் எல்லாம் முழுமையாக அடையுமா, பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா, சனி பகவானால் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு 2026 சனி பெயர்ச்சியில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல நாம் பார்க்க போகிறது, இந்த சனி பெயர்ச்சி எப்போது ஆரம்பிக்குது, எப்போது முடியுது, சனி பகவான் எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு அப்படின்ட்டு பல விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா, நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீதிமானான சனி பகவான் நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ தப்பு பண்ண அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அதற்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியானது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பெயர்ச்சியானது 2029 ஆகஸ்ட் மாதம் முடியும் வரை நீடிக்கும் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் பல சம்பவங்கள் சனி பகவானால் நடக்கப் போகின்றது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளையும் சனி பகவான் சுற்றி முடிக்க 30 வருடங்கள் ஆகும். ஒரு சில ராசியில் 3 ஆண்டுகள் அல்லது சில ராசியில் 2.5 ஆண்டுகள் சனி பகவான் பெயர்ச்சி ஆவார். சனி பகவான் எந்த ராசியில் பெயர்ச்சி ஆகின்றாரோ அந்த குறிப்பிட்ட ராசி, தற்போது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பெயர்ச்சி ஆகின்றார். அந்த ராசியும் அதற்கு முந்தைய ராசியான கும்ப ராசி, மீன ராசிக்கு பிந்தைய ராசி மேஷம் ராசி, இந்த 3 ராசிகளுக்கு சனி பகவானினுடைய தாக்கத்தால் 7.5 சனி காலம் நடக்கும். அப்படின்னா உங்களுடைய மேஷம் ராசிக்கும் இது 7.5 சனி காலம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மேஷம் ராசிக்கு 10-11க்கு உரிய சனி பகவான் 6/3/2026, அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 7.5 சனியின் முதல் சுற்றாக விரய சனியாக உங்களுடைய மேஷம் ராசியில் சனி பகவான் வந்து அமர்றாரு. உங்களுடைய ராசியில் நீசம் பெறும் சனி பகவான் விரயத்தில் அமர்வது நல்லது அப்படின்னாலும் உங்களுடைய முன்னேற்றம் தொடர்ந்து வளம் பெற வழிபாடுகளாலேயோ சரி செய்து கொள்ளலாம். 2026 துவங்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டு காலம் விரய சனியாக அமர்ந்து தனஸ்தானத்தையும் சத்ருஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும், அதாவது உங்களுடைய மேஷம் ராசிக்கு சனி பகவான் இந்த ஸ்தானங்களையெல்லாம் பார்வையிடுவது உங்களுடைய சகல காரியமும் தடைபட்டு புதிய தொழில் முடிவுகளை தடைப்படுத்தும் நிலைமையையும் உண்டு பண்ணுவார் அப்படின்றதால, அதாவது உங்களுடைய காரியத்தில் தடையும் தொழிலில் தடையும் நிச்சயம் ஏற்படும். சனி பகவான் கொடுத்தா யார் தடுப்பார், சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது போல சனி பிடித்தா யார் சரி செய்வார் அப்படின்றது உங்களுடைய மனதில் எழும்.
சனி கொடுத்தா கொடுப்பார், பிடிச்சா பிடிப்பார். அதிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று கவனக்குறைவு காரணமாக தண்டனை பெற வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அப்படின்றதால கவனமாக உங்களுடைய பணியில் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். செய்யும் தொழிலில் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடுகளை செய்வதை தவிர்த்து இருக்கக்கூடிய தொழிலை தக்க வைத்து அதற்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. நீங்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களையும் பார்க்க போகிறீங்க. எதிர்பாராத சில கஷ்டங்களையும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. கடன் பெறுவதை தவிர்த்து கடன் கொடுப்பதையும் தவிர்த்து தன்னுடைய செல்வாக்குகளை மறந்து யாரிடமும் அதிகமாக பேசுவதை தவிர்த்தாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கொள்கையை நீங்கள் கடைபிடித்தா இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பல நன்மைகள் உண்டாகும். உறவினர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் அமைதியாக சகித்து கொண்டாலே பிரச்சனையின்றி இருக்கலாம். பண விஷயத்தில் யாருக்கும் பிணையம் இடுவதையும் வாங்கி தருவதையும் தவிர்ப்பது நல்லது. அதாவது யாருக்கும் பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க. குறிப்பாக அந்த சாட்சி கையெழுத்து என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் நீங்கள் அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் காரியங்களை செய்யும்போது அலைச்சல்கள் அதிகரிச்சிடும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குங்க. மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ள போகிறீங்க. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. அவர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க போகிறாங்க. உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலக போகின்றது. வம்பு வழக்குகளில் நிச்சயம் சாதகமான திருப்பங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து வழக்குகளை முடித்து கொள்ளுங்க. நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்ளணும். குடும்பத்தினர் கூட உங்களின் பெருந்தன்மையை உணராமல் உங்களிடம் வழக்குக்காக வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். நியாயவாதி, நல்லவன் அப்படின்ட்டு பெயர் எடுக்க போகிறீங்க. புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அற்புத வாய்ப்பும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்கு ஒன்றில் வழங்கப்படும் சாதகமான தீர்ப்பால் வருமானம் பெருகும், செல்வம் அதிகரிக்க போகின்றது. தடைபட்டிருந்த பயணங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் எல்லாம் முற்றிலுமாக மறைந்திடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான உதவிகளை செய்ய போகிறாங்க. உடல் ஆரோக்கியம் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட நலமோட வாழக்கூடிய ஒரு அற்புத பலன்களை சனி பகவான் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அரசு துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பதவி உயர்வு கிடைச்சிடும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதை பன்மடங்கு உயரப்போகின்றது. விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கப் போகின்றது. அதே நேரம் யாரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களின் நட்பையும் காப்பாற்றிக் கொள்வீங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை பெறுவீங்க. கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிச்சிடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடைய போகின்றது. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. அதே சமயம் புதிய முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ள போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரிய வெற்றியை நோக்கி செல்ல போகின்றது. கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்க கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து குறையாமல் பார்த்து கொள்ள போகிறீங்க. நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஆதரவை பெற போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து பண வரவும் அமோகமாக இருக்க போகின்றது. கடுமையாக உழைத்தீங்கன்னா அதற்கான பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். அன்பும் பாசமும் அதிகரிக்கப் போகின்றது. உறவினர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையே இருக்காது அப்படின்ட்டு நாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? நிச்சயமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழலாம். அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர யோகம் இருக்கின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியிலையும் விளையாட்டுலையும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். கெட்ட கனவுகள் தோன்றும், அதையெல்லாம் மறந்துடுங்க. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு செல்லவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. ஆகையால் மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் நிச்சயம் சீராக நடக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகின்றது. கடன்கள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுமையாக அடைந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் விலகி மிக பெரும் நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கப் போகின்றது. எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாகப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களை எதிர்த்து எதிரிகளும் துரோகிகளும் உங்களை விட்டு ஓட போகிறாங்க, உங்களை விட்டு விலக போகிறாங்க. யாருமே பார்க்காத பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ராஜ யோகத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சனி பகவான் மிக பெரும் புதையல் யோகத்தையே காட்டப் போகின்றார். வரக்கூடிய சிறிய வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா 1, 2, 3ன்னு பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நடக்கும். அந்த அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து அனைத்து செல்வங்களையும் அள்ளி தரப்போகின்றார். நிச்சயம் உங்களால் ராஜயோக வாழ்க்கையையும் சுகபோக வாழ்க்கையையும் அமைத்து கொள்ள முடியும். வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்துக்களால் பலன்கள், நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்ட்டு அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து இந்த மாதிரியான அருமையான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் சனி பகவான் காட்டப் போகின்றார். அப்படின்றதுனால தீய வழிகளில் செல்லாமல் நல் வழிகளில் சென்றாலே சனி பகவான் பலமாக இருப்பார். அதாவது சனி பகவான் தீய செயல்களை செய்தால் தட்டவும் தெரியும், நல்ல செயல்களை செய்தால் தூக்கி விடவும் சனி பகவானுக்கு நிச்சயம் தெரியும். அதாவது உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் சனி பகவான் பலன்களை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானால் பெரும் முன்னேற்றத்தையும் நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனிக்கிழமைகளில் வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் தவறாமல் பைரவருக்கு 3 நல்லெண்ணெய் தீபமிட்டு சிவப்பு அரளிப்பூ மாலை சாட்சி வேண்டிக் கொண்டீங்கன்னா நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். சனி பகவானும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுப்பார். கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதில் சனி பகவான் வள்ளல் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம்.